ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொண்டை கடலை கிரேவி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நான் வந்து கொண்டைக்கடலை நைட்டே ஊற வச்சுட்டேங்க. இது வந்து குக்கரில் 3 விசில் வச்சு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து தேங்காய், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சீரகம், சோம்பு இது எல்லாமே தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையுமே ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டதுக்கப்புறமா இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கடலைகளே உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது ஒரு ஓரமாக கொதிக்கட்டும். இப்போ வந்து ஒரு பக்கத்துலேயே ஒரு வானொலி வச்சுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்குமே வறுத்துக்கலாம். ரொம்ப கருக விடக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து தேவையான அளவுக்கு கருவேப்பிலை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டைக்கடலையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து கிரேவி வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் கிரேவியோட கன்சிஸ்டன்சி பொறுத்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ செம்ம டேஸ்டியான கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான கிரேவி. இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.